அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பாக்குறோம்னா மற்றும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில இன்ஸ்டால் பண்ணப்பட்ட சோலார் பவர் பிளான்ட் தாங்க. இது ஆன் கிரிட் சிஸ்டம். இது எங்க நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்னாக்க சோமனூர், திருப்பூர் நியர் சோமனூருங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். நம்மளோட ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா சென்னையை தவிர சோலார் ஆன் கிரிட், சோலார் ஆஃப் கிரிட், சோலார் வாட்டர் பம்பு, சோலார் வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னைக்கு இப்போதைக்கு பண்ண முடியாதுங்க. சென்னையில தயவு செய்து கால் பண்ணாதீங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களால பண்ண முடியாது. அதனால வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது யூடிஎல் 535 வாட்ஸுங்க. அதாவது சீட்டு மேல போடும்போது உங்களுக்கு சிங்கிள் சைடு பேனல் தான் போடணும். பைபேசியல் பேனல் வந்து போடுறாங்க. அது எப்படி என்னன்னு எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லைங்க. நான் வந்து பண்றது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சிங்கிள் சைடு பேனல் 535 வாட் தான் சீட்ல எப்போதுமே ஜேஎஸ்டபிள்யூ சீட்டு மேல போட்டாவே நான் போடுவேன். இதே வந்து டபுள் சைடு பேனல் போடும்போது இந்த இடத்துல வந்து ஹீட் வந்து ஓவரா வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். ரெண்டாவது வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அது தேவையில்லாத காஸ்ட் தான். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பேனல் ப்ரொடக்ஷன் நீங்க டபுள் சைடு பேனல் போட்டீங்கன்னாக்க மினிமம் கிளியரன்ஸ் வந்து 4 அடி கிரவுண்ட் விட்டும் உங்களுக்கு வந்து அந்த பேனலுக்கு வந்து இருக்கணும். ரிஃப்ளெக்டிங் பெயிண்டோ அல்லது ஒயிட் வாஷோ பண்ணியிருந்தா தான் அந்த பைபேசியலுக்கான டாப்கான எதுவான எபிசியன்சி உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அது அந்த இடத்துல போட்டு எந்த ஒரு யூஸும் கிடையாது. வேஸ்ட் தான் உங்களுக்கு காஸ்ட் வைஸ்ல பார்க்கும்போது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் கழிச்சோ அல்லது 4 இயர்ஸ் கழிச்சோ கண்டிப்பாக அந்த பேனல் டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு போடலாம் அட்வைஸ்ஃபுல் அப்படின்றாங்க. நீங்க எந்த கம்பெனில இருந்து பேனல் போடுறீங்களோ அந்த கம்பெனியோட டேட்டா சீட்டோ அல்லது டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கம்பெனி சைட்ல இருந்து ரெஃபரன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்துங்க. இப்போ போட சொல்லிட்டு ஃபியூச்சர்ல நீங்க ப்ராப்ளம் அப்படிங்கும் போது அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால எப்போதுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு எப்படி வந்து ஸ்ட்ரக்சரிங் அமைக்கணும், எந்த இடத்துல எந்த பேனல் யூஸ் பண்ணணும், என்ன எபிசியன்சி கிடைக்கும் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து 535ல 4 பேனல் வந்து மோனோ பார்க் வித் ஆஃப் கட்டு சிங்கிள் சைடு ஒர்க் ஆகிற பேனல் தான் போட்டிருக்கோம் சீட்டு மேல போட்டதுனால. இது சோமனூர்ல இன்ஸ்டால் பண்ணப்பட்ட 2.1 கிலோவாட் சோலார் ஆன் கிரிட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி தாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 62,520 ரூபாய் உங்களுக்கு சப்சிடி வருங்க. எல்லாரும் 1 கிலோவாட்டுக்கு 30,000 ரூபாய், 2 கிலோவாட்டுக்கு 60,000 ரூபாய், 3 கிலோவாட் வரைக்கும் 78,000 அப்படிங்கிறது பேசிக்கா உள்ளதுங்க. பட் எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்து சொல்ல போனோம்னா நம்ம என்ன வாட்ஸ் போட்டிருக்கோமோ அதுக்கானது 78,000 இருந்து டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு 62,520 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா சப்சிடி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குங்க. அதே நீங்க ஆன்கிரிட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்ல ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாதுங்க. இதுல பேட்டரி பேக்கப் வராது. நிறைய சந்தேகங்கள் கேட்கறாங்க. நான் கேட்கறவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கு தான் சொல்றேங்க. புரிஞ்சவங்களுக்கும் புரிஞ்சவங்களும் இதை பத்தி பாக்கணுங்கிறது கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை. புரியாதவங்களுக்கு தான் நான் சொல்றதுங்க. மெயினா ஆன்கிரிட் போட்டோம்னா நைட்ல ஏன் ஒர்க் ஆகாது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிஷனலா ஒரு பேட்டரி பேக்கப் வச்சு அதே சோலார் பேனல்ல யூஸ் பண்ண முடியுமானா முடியாதுங்க. அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஆன்கிரிட்ங்கிறது வேற, ஆஃப் கிரிட்ங்கிறது வேறங்க. ஆன்கிரிட்ல வந்து உங்களுக்கு பேட்டரி எல்லாம் வராதுங்க. அதே மாதிரி பவர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும், பவர் இல்லைன்னா ஒர்க் ஆகாதுங்க. சன்லைட் அடிச்சாலும் பவர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரெண்டுமே கரெக்டா இருந்தா ஒர்க் ஆகும். பவர் இருந்து சன்லைட் வரலனாலும் ஒர்க் ஆகாதுங்க. நைட்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இந்த பிளான்ட் வந்து ஆஃப் ஆயிடும். டோட்டலாவே எல்லா ஆன்கிரிட் பேசிக்காவே டோட்டலா ஆஃப் ஆயிடும். நைட்ல சன்லைட் கிடையாது, அதனால ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி இந்த இன்வெர்டர் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இன்வெர்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே 40ல இருந்து 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே 40ல இருந்து 50 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா அது ஹீட்டா தான் இருக்கும். ஏன்னா ஒரு எனர்ஜி விட்டு ஒரு எனர்ஜி கன்வெர்ட் ஆகிறதுனா அது வந்து ஹீட் ப்ராசஸ் நடக்கதான் செய்யும். பட் அப்படி இருக்கும்போது நீங்க உங்க வீட்டுல நீங்க சோலார் பேனல் போடும்போது உங்களோட வீட்டுல நியர்பை டிசி கேபிளா இருந்தாலும் சரி, ஏசி கேபிளா இருந்தாலும் சரி, ஏசி கேபிள் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து டிராவலிங் அதிகமா பண்ண அப்படிம்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு சேஃபர் சைடு போய் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எபிசியன்சியோ அது ப்ரொடக்ஷன் வந்து குயிக்கா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டுக்கு மேல அப்படியே கீழே இன்வெர்டர் வந்து மாட்டிருக்கு. பேனை வந்து இன்வெர்டர் கீழே வந்து பாத்தீங்கன்னா செட்டு போட்டிருக்காங்க. கார் பார்க்கிங் பிளஸ் வீடு அதோட செட்டு போட்டிருக்காங்க. அந்த செட்டு மேல போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது எவ்வளவு நியர்பையா நீங்க உங்க வீட்டுக்கு வந்து நீங்க சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ண முடியுமோ மொட்டை மாடியில இருந்து அட்லீஸ்ட் ஒரு டிசி கேபிள் ஒரு 5 மீட்டரோ அல்லது 10 மீட்டரோ அந்த அளவுக்கு நியர்பை வரும்போது ஒரு இன்வெர்டர் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க. அதுல வந்து ஒரு 10 மீட்டரோ அல்லது 15 மீட்டரோ அந்த லெவல் தூரம் வரைக்கும் ஒரு ஏசி கேபிள் வரும்போது உங்களோட மீட்டரிங் கனெக்ஷன் ஒரு டிபி பாக்ஸ் அதுல கொண்டு நீங்க கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கீங்க. அதே வந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4ல இருந்து 4.5 யூனிட் ஆவரேஜா கிடைக்கும். 2.1 கிலோவாட் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். பிளஸ் நம்ம எப்போதுமே பார்க்கும்போது இன்வெர்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா யூடிஎல் இன்வெர்டர் தாங்க. இந்த இன்வெர்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டி, கம்பல்சரி சர்வீசபிள் வாரண்டி 10 இயர்ஸ் வாரண்டிங்க. இன்வெர்டர் வந்து ஆன் சைட்ல வந்து உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் ஏதாவது செக் பண்ணி பாத்துக்கலாம், பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல 3.3 கிலோவாட் இன்வெர்டர் போட்டிருக்கோம், 2.1 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்கோம். ஃபியூச்சர்ல இருந்தாலும் இவங்க அடிஷனல் 1 கிலோவாட் பேனல் வந்து ஆட் பண்ணி பிளான் பண்ணி பண்ணிருக்கோம். பட் அது வந்து அதே நீங்க
இன்னும் பார்க்கும்போது கரண்ட் ரேட்டிங்கோ அல்லது வோல்டேஜ் ரேட்டிங் இதெல்லாம் மேட்சிங் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஈவனா இருக்கிற மாதிரி தான் ஃபியூச்சர்லயும் இப்பயும் சரி நீங்க அப்டேஷன் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நியர்பை இந்த இடத்துல வந்து இபி ஆஃபீஸ் இபி மீட்டர் இருக்கு, பேக் சைல் அப்படி இன்வெர்டர் இருக்கும், இபி வருங்க பேக் சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கும். இங்கதான் இன்வெர்டர் இருக்கு. இந்த இடத்துல இருந்து அப்படியே அவுட்புட் எடுத்துட்டு வந்து டிசி கேபிள் மேல வருது. ஏசி கேபிள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேக் டு பேக் வந்து அதிகபட்சம் ஒரு 5 மீட்டர்லாம் ஒரு 7 மீட்டர் தான் கொடுத்துருப்போம். இது மாதிரி நியர்பை சோலார் பேனலுக்கும் இன்வெர்டருக்கும் இன்வெர்டர் இபி மீட்டர் அல்லது இபியோட கனெக்ஷன் டிபி பாக்ஸ் இதுக்கு நியர்பை வந்து இருக்கிற மாதிரி பக்கமா இருக்கிற மாதிரி பாருங்க. இது இபி பாக்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கோம். இது மாதிரி எவ்வளவு நியர்பை எவ்வளவு பக்கமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எபிசியன்சி லைட்டா வெயில் அடிச்சாலுமே ஒரு டெம்பரேச்சர் கம்மியா இருந்தாலுமே உங்களுக்கு அவுட்புட் வந்து கிளியரா கிடைக்கும். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 யூனிட் கிடைக்கிற இடத்துல 5 யூனிட் கிடைக்கும், 4 யூனிட் கிடைக்கிற இடத்துல 6 யூனிட் கிடைக்கும். அது டிஃபரெண்ட் ஆஃப் கம்பெனி பேனலை பொறுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எபிசியன்சி கிடைக்கும். அந்த யூனிட் கன்சப்ஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். 1 கிலோவாட்டுக்கு மினிமம் 4 யூனிட் அப்படிங்கிற இடத்துல 8ல இருந்து 10 யூனிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு 2 கிலோவாட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல 4ல இருந்து 5 யூனிட் கிடைக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா சன்லைட் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கை பொறுத்து அந்த அவர்ஸை பொறுத்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு கிடைக்கும். மெயினா நீங்க சோலார் போடும்போது என்னென்ன பாக்கணும்னா உங்க வீட்டுல வந்து ஜேஎஸ்டபிள்யூ சீட்டு போட்டுருக்கீங்கன்னா சிங்கிள் சைடு பேனல் தான் போடணும். ஃபர்ஸ்ட் அதை முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பேனலுக்கு இன்வெர்டருக்கு எவ்வளவு நியர்பை இருக்குமோ அந்த இடத்துல நீங்க போட்டுக்கிட்டா உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமா ப்ரொடக்ஷன் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அவுட்புட் ஆகி உங்களுக்கு ஜென்ரேஷன் கிடைக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர் இபி கனெக்ஷன் எவ்வளவு நியர்பை இருக்கோ அது பக்கத்துல நீங்க போட்டுங்க. அதுதான் பெட்டருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மேலும் வீடியோ வந்து நம்ம வந்து போடுறது நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இது உங்களுக்கு ஆன் கிரிட்டோ அல்லது சோலார் ஆஃப் கிரிட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில ஒன்லி ஆன் கிரிட் மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வாட்டர் பம்பு சோலார் வாட்டர் பம்பு அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து சப்சிடி கிடையாதுங்க. அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், டொமஸ்டிக், உங்களுக்கு ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ் இது மாதிரி பெரிய பெரிய பிளான் உங்களுக்கு வந்து 100 கிலோவாட் 50 கிலோவாட் எங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா சென்னையை தவிர பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மெயினா என்ன ரீசன்னா சென்னையில வந்து நம்மளால பண்ண முடியல. மெயினான ரீசன் இங்க இருக்கிற ஒர்க்கு கோயம்புத்தூர் நம்மளோட ஆபீஸ் இருக்கிறதுனால ஆல் ஓவர் சரௌண்டிங்ல உள்ள ஒர்க்கே பாக்குறது சரியா இருக்கு. அதனாலதான் சென்னை இப்போதைக்கு சர்வீஸ் பண்ண முடியல. ஃபியூச்சர்ல பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இனி எதுவும் அடுத்த ஏதோ வாய்ப்புகள் எடுத்தா கண்டிப்பா பண்றதுக்கான அதுக்கான அப்டேஷன் வந்து நாங்க கொடுக்குறோம். அது போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சோலார் ரிலேட்டடான எந்த ஒரு சந்தேகம் எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு சோலார் ஆன் கிரிட் போடணும்னாக்க உங்களோட இவி சர்வீஸ் நம்பரை எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. எங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். அதே மாதிரி நீங்க எவ்வளவு கெப்பாசிட்டி போடுறீங்க, எவ்வளவு கிலோவாட் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், என்ன சப்சிடி கிடைக்கும், அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் எதுவா இருந்தாலும் நீங்க வாய்ஸ் மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புங்க. அதுக்கான பதில் உங்களுக்கு விரைவில் வந்து நாங்க அனுப்பிச்சு வைப்போம். அதே மாதிரி நீங்க எந்த ஏரியா எந்த லொகேஷன் உங்களுடைய பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரிங் கிளியரா எல்லாமே ஐடியா இருந்தா தான் எங்களால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். எர்த்திங் போட்டிருக்கோம், ஏசிக்கு தனியா டிசிக்கு தனியா எர்த்திங் போட்டிருக்கோம். பாத்தீங்க ஏசி எர்த்திங் டிசி எர்த்திங் கம்பல்சரி செப்பரேட்டா போடணும். எங்க வீட்டுல ஆல்ரெடி இருக்கு அந்த எர்த்திங் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுங்க. தனியா செப்பரேட்டா தான் இதுக்கு இந்த எர்த்திங் போடணும். எர்த்திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோலாரை பொறுத்தவரை. சோலார் பிளான் நீங்க போடுறீங்கன்னாக்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணுவோம். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.